Good morning, all. Good morning. Welcome. Good morning. குட் மார்னிங். இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணாமல் டைரெக்டாக லைவ் வந்தாச்சு. வெல்கம் ஆல். பயாலஜி புக் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 1 monthல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். 5,000 பே பண்ண எல்லாருக்குமே பயாலஜி கைடு வந்து உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி 1 month ஆகுங்க. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பயாலஜி புக் ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் 1 month ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வேர் ஆர் ஏடிபி அண்ட் NADPH யூஸ்ட் இதை ஆரம்பிக்கிறோம். இந்த டாபிக் வேர் ஆர் த ஏடிபி அண்ட் NADPH யூஸ்ட். இந்த ஏடிபியும் NADPHும் எங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஏடிபி அண்ட் NADPH ப்ரொடியூஸ் ஆன அந்த ப்ராசஸ் லைட் ரியாக்ஷன் எங்கே? கிரானா ஆர் தைலகாய்டு. மறந்துடாதீங்க, ப்ராசஸ் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேர் அண்ட் என்ன ப்ராசஸில். ப்ராசஸ் இந்த ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராசஸ் வந்து லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் தான் ஏடிபி அண்ட் NADPH ப்ரொடியூஸ் ஆனிச்சு. அண்ட் எந்த இடத்துல அப்படின்னா கிரானாங்கிறது தைலகாய்டுனால ஆனது தான் கிரானா. ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we learned that the products of light reaction are, அவங்களே கொடுத்துருக்காங்க, லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தான் ஏடிபி அண்ட் NADPH. ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு, அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சு. ஆஃப் திஸ் oxygen diffuses out of the chloroplast while ATP and NADPH are used to drive the processes leading to synthesis of food. ஸோ ஏடிபியும் NADPHும் தான் சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட்டுக்கு யூஸ் ஆக போகுது. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்ல ஆக்சிஜன் வந்துச்சு இல்லைங்களா, அது அட்மாஸ்பியருக்கு டிஃப்யூஸ் ஆகி போயிடுச்சு. மோர் அக்யூரேட்லி இந்த ஃபுட்டுங்கிறது அக்யூரேட்டா சொல்லணும்னா அந்த ஃபுட்டு யாருன்னா சுகர்ஸ். அவங்க சிந்தசிஸ் பண்ண போற ஃபுட்டு யாருன்னா சுகர்ஸ் அப்படிங்கிறது இங்க கார்போஹைட்ரேட்ஸ். அது குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச். ஃபைனலா ஸ்டோர் பண்ற ஃபார்ம் வந்து ஸ்டார்ச். ஓகே, திஸ் இஸ் த பயோசிந்தட்டிக் ஃபேஸ். லைட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா போட்டோகெமிக்கல் ஃபேஸ். யாரு? லைட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர். பட் கார்பன் சைக்கிள், அந்த லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் ஏடிபி NADPH யூஸ் பண்ணி சுகர்ஸை சிந்தசிஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். This process does not directly depend on the presence of light, but is dependent on products of the light reaction, that is ATP and NADPH, besides carbon dioxide and water. So carbon dioxide, water வேணும், raw material. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரா மெட்டீரியல்ஸ், மறந்துடாதீங்க. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் ரா மெட்டீரியல்ஸ். ஏடிபி NADPH யார் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பயோசிந்தட்டிக் ஃபேஸ் நடக்கும். ஸோ லைட் தேவையில்லை, டைரக்டா தேவையில்லைன்னா கூட லைட் இருந்து லைட் ரியாக்ஷன் நடந்து ஏடிபி NADPH ப்ரொடியூஸ் ஆனாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான பயோசிந்தட்டிக் ஃபேஸ் நடக்கும். ஓகே, யூ மே வண்டர் ஹவு திஸ் குட் பி வெரிஃபைட். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? இட் இஸ் சிம்பிள். Immediately after light becomes unavailable, light இல்லாம போனுச்சுன்னா the biosynthetic process continues for some time. கொஞ்ச நேரம் அந்த biosynthetic process நடக்கும் and then stops. ஏன் ஸ்டாப் ஆயிடுது biosynthetic process? லைட் இல்ல, லைட் ரியாக்ஷன் இல்ல, ATP NADPH இல்ல, அதனால biosynthetic phase-உம் நின்னு போயிடும். If then light is made available, then synthesis starts again. திருப்பி லைட் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஃபிஷியலா நீங்க டியூப் லைட் எல்லாம் போட்டா கூட ஒரு இருட்டான ரூம்குள்ள பிளான்ட்டை வச்சு, சன்லைட்டே பூராத ரூம்குள்ள பிளான்ட்டை வச்சு, அதுக்குள்ள நீங்க டியூப் லைட்டை வச்சு லைட் ஆன் பண்ணி வச்சா கூட அந்த வெளிச்சத்துல கூட போட்டோசிந்தசிஸ் நடக்கும். விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட் இருந்தா போதும், கிரீன் பிளான்ட்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதனாலதான் ரூமுக்குள்ள கூட நீங்க செடி வளர்க்கலாம், ப்ரொவைடட் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அந்த டியூப் லைட்டு மற்ற அந்த லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த லைட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் பிளான்ட் போட்டோசிந்தசிஸ்க்கு. So can we hence say that calling the biosynthetic phase as the dark reaction is a misnomer?
misnomer, discuss this amongst yourself. So dark reaction biosynthetic phase dark reaction சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். ஏன் டார்க் ரியாக்ஷன் சொல்றோம்? in the absence of light இது நடக்கல. ஆக்சுவலி லைட் ரியாக்ஷன் வந்து லைட்டை யூட்டிலைஸ் பண்றதுனால லைட் ரியாக்ஷன் பேர் வச்சாச்சு. டார்க் ரியாக்ஷன் டைரக்டா சன்லைட்டை யூட்டிலைஸ் பண்ணாததுனால அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன் வச்சாங்க. அவ்வளவுதான். டார்க் ரியாக்ஷன் இந்த சென்ஸ் நைட் டைம்ல நடக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. டார்க் ரியாக்ஷன் டைரக்டா சன்லைட்டை யூஸ் பண்ணல, லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டு டார்க் ரியாக்ஷன் நடக்குது. டார்க் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் பயோசிந்தட்டிக் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் தான் டார்க் ரியாக்ஷன். ஓகே, அதை விட்டுறலாம். Let us now see how ATP and NADPH are used in the biosynthetic phase. Dark reaction la eppadi vandu ATP NADPH use agunu paakalam. We saw earlier that carbon dioxide is combined with water to produce carbohydrates. இந்த இடத்துல பாத்துங்க CH2O இந்த N என்ன நம்பரா வேணா இருக்கலாம். இந்த ரேஷியோ பாருங்க, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இந்த ரேஷியோல இருந்தா அது கார்போஹைட்ரேட். 1:2:1 ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருந்தா அது கார்போஹைட்ரேட்ஸ் தான். 1:2:1 ரேஷியோல எது இருந்தாலும், அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல ஃபார் எக்ஸாம்பிள் C3H6O3 இட்ஸ் அ கார்போஹைட்ரேட், C6H12O6 கார்போஹைட்ரேட், C4H8O4 1:2:1 இருந்தாலே அது வந்து கார்போஹைட்ரேட் தான். ஓகே, ஸோ அந்த என் நம்பர் வந்து 1 2 3 4 5 6 எது வேணா நீங்க போட்டுக்குவீங்க, மேத்ஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான். ஆர் CH2O பிராக்கெட் போட்டு என் போட்டிருக்கிறது அதுதான் சுகர்ஸ்னு சொல்றோம், கார்போஹைட்ரேட்ஸ். இட் வாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு சயின்டிஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு திஸ் ரியாக்ஷன் ப்ரொசீடட், or rather what was the first product formed when carbon dioxide is taken into reaction or fixed. ஸோ முதல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு முதல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அது நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 among the several efforts can be among the several efforts to put radioisotopes to beneficial use, the work of Melvin Calvin is exemplary. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க, ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் H2O இதெல்லாம் சேர்ந்து போட்டோசிந்தசிஸ்ல முதல்ல என்ன ப்ராடக்ட் வருது, நிறைய இன்டர்மீடியேட்ஸ் வரும். கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, குளுக்கோஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்மீடியேட்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வர ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெல்வின் கால்வின் வந்து ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. The use of radioactive carbon 14 நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. மெல்வின் கால்வின் யூஸ் பண்ண கார்பன் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் ஆட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. கார்பன் 14 C14. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியோ ஆக்டிவ் எஃபெக்டோட இருக்கிறது C14 பை ஹிம் இன் ஆல்கல் போட்டோசிந்தசிஸ் ஸ்டடிஸ். அப்போ மெல்வின் கால்வின் யூஸ் பண்ண பிளான்ட் ஆல்கே, யூஸ் பண்ண ஐசோடோப் கார்பன் 14 ஐசோடோப். இந்த ரெண்டும் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணது இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு ரிசர்ச்க்கு யூஸ் பண்ண பிளான்ட் ஆல்கே, அதுக்கு யூஸ் பண்ண ரேடியோ ஐசோடோப் என்னது, C14 ரேடியோ ஐசோடோப். கொஸ்டின்ல கேட்பாங்க, பி வெரி கேர்ஃபுல். ஓகே, let the discovery that the first carbon dioxide fixation product was a 3 carbon organic acid. So organic acid என்ன தெரியும், கார்பன் காம்பவுண்ட் ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லிடுவீங்க. ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் தான் முதல்ல கிடைச்சது. குளுக்கோஸ் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட். ஆனா போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் டார்க் ரியாக்ஷன்ல ஆர் பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா அவங்களுக்கு கிடைச்சது 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட். ஃபைனல் ப்ராடக்ட் குளுக்கோஸ் தான். பட் ரிசர்ச் பண்றாங்க, சயின்டிபிக் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஐசோடோப் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருக்கிறது 3 கார்பன் காம்பவுண்டா காமிச்சது. He also contributed to working out the complete biosynthetic pathway. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டோட நிக்கல, கம்ப்ளீட்டா அந்த குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. யாரு, மெல்வின் கால்வின் கண்டுபிடிச்சாரு. ஒரு ஆள் தான், மெல்வின் கால்வின் இஸ் a person. ஓகே, hence it was called Calvin cycle. அவர் கண்டுபிடிச்சதுனால என்டையர் சைக்கிளையும் டார்க் ரியாக்ஷனையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுக்கு பேர் கால்வின் சைக்கிள். அவர் பேர் அப்படியே வச்சுட்டாங்க.
The first product identified was 3-phosphoglyceric acid. இந்த 3-carbon organic acid னு சொன்னாங்கல்ல, அவர் யாரு? 3-phosphoglyceric acid or simply phosphoglyceric acid. Phosphoglyceric acid. PGA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PGAக்கு முன்னாடி 3 is hidden. 3 is hidden. இங்க 3 ன்னு எழுதுனா என்ன ஆகும்? 3 மாலிக்யூல்ஸ் நினைச்சுக்குவாங்கன்ட்டு அந்த 3 நம்பர் எழுதல. அப்ப 3 போட்டு ஐஃபன் போட்டு பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னு எழுதுனா என்ன அர்த்தம்? 3 மாலிக்யூல்ஸ் கிடையாது. பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இஸ் எ 3-carbon காம்பவுண்ட். அதுல ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இந்த தேர்ட் கார்பன்ல பாஸ்பேட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ 3-phosphoglyceric ஆசிட்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த 3 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல நேம்லயே பாஸ்பேட் இருக்குன்னு வருது. அந்த பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருக்கு. இந்த 3 எதுக்கு போறாங்க? 2 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த 3 எழுதி. ஒன்னு, பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இஸ் ஏ 3-carbon காம்பவுண்ட். அதுல தேர்ட் கார்பன்ல பாஸ்பேட் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த நம்பர். அப்ப பிஜிஏக்கு முன்னாடி ஏன் நம்பர் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்ன கன்ஃபியூஸ் ஆகும்? 3 மாலிகூல்ஸ் ஆஃப் பிஜிஏன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஒருவேளை நம்பர் எழுதினாலும் நீங்க என்ன நினைச்சுக்கணும்? அந்த 3ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது? பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருக்கு. பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இஸ் ஏ 3-carbon காம்பவுண்ட். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. How many carbon atoms does it have? எது? பாஸ்போகிளிசரிக் ஆசிட். It is a 3-carbon organic compound. அப்ப எத்தனை கார்பன் இருக்கும்? இதுக்கான ஆன்சர் 3 கார்பன்ஸ். 3-phosphoglyceric acidல எத்தனை கார்பன் இருக்கும்? 3 கார்பன் இருக்கும். ஏன் அவன் கேட்கறான்? நீங்க 3 பாஸ்பேட் இருக்குன்னு நினைச்சுக்குவீங்க தப்பா? அதனால அவன் கேட்கறான். சரியாதான் புரிஞ்சிருக்கீங்களான்னு. சோ அதனாலதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. இந்த 3ங்கிற நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட். தேர்ட் கார்பன்ல பாஸ்பேட் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. இது ஒரு 3-carbon காம்பவுண்ட் தானுங்களே, அவ்வளவுதான். சரி. Scientists also tried to know whether all plants have PGA as the first product of carbon dioxide fixation. So முதல்ல மெல்வின் கேல்வின் வந்தாரு, சில பிளான்ட்ஸ் ஆல்கேவை எடுத்தாரு, C14 ஐசோடோப்பை கொடுத்தாரு. மொதல் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் கிடையாது, 3-carbon காம்பவுண்ட், தட் இஸ் எ பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லா பிளான்ட்ஸுக்குமே பாஸ்போகிளிசரிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா வருதா அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு வழியை திறந்து விட்டாருன்னா அந்த வழியை எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால கண்ணில் தெரியுற பிளான்ட்டுக்கெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் வெதர் எனி அதர் ப்ராடக்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன் அதர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3-carbon காம்பவுண்டா இல்ல 4-carbon காம்பவுண்ட், 5-carbon காம்பவுண்ட், இந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பிளான்ட்ஸ்ல இந்த சேம் ரிசர்ச் கார்பன் ஐசோடோப்பை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்டட் ஓவர் வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட்ஸ் லெட் டு டிஸ்கவரி ஆஃப் அனதர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட் கிடையாது, குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். where the first stable product of carbon dioxide fixation was again an organic acid. எப்பவுமே அது ஆர்கானிக் ஆசிடா தான் இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சேரும்போது உங்களுக்கு ஆர்கானிக் ஆசிட் கம்பல்சரி கிடைக்கும். பட் ஒன் which had 4-carbon compound or 4-carbon atom in it. So C3, அதாவது கால்வின் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் PGAன்னு வந்துச்சு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் எல்லாம் கை தட்டி சூப்பர்ப்பா, யூ ஆர் கிங் அப்படின்னு பாராட்டிட்டு போயிட்டாங்க. எல்லா பிளான்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் போட்டோசிந்தசிஸ்ல PGA 3-carbon காம்பவுண்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. பட் அதர் சயின்டிஸ்ட் இல்லையே, சில பிளான்ட்ஸ்ல மாறி இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு தொடர்ந்து ரிசர்ச் வேற வேற பிளான்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சர்டன் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் கிடையாது, வேற ஒரு ப்ராடக்ட். அது ஒரு 4-carbon காம்பவுண்ட், அதுல 4 கார்பனோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்துச்சு. அந்த ஸ்டேபிள் ப்ராடக்ட் யாருன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட், OAAன்னு ஷார்ட்டா சொல்றோம். ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆர் OAA. Since then, carbon dioxide assimilation during photosynthesis was said to be of 2 main types. இதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் C4 காம்பவுண்ட் வருது, நிறைய பிளான்ட்ஸுக்கு 3-carbon காம்பவுண்ட் வருது. ஸோ 4-carbon காம்பவுண்ட் வருது, 3-carbon காம்பவுண்ட் வருது. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிளான்ட்ஸுக்கு அந்த ரிசர்ச் பண்றாங்க. ஒன்னு C4 பிளான்ட்டா இருக்கு, இல்லைன்னா C3 பிளான்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 4-carbon காம்பவுண்டா இருக்கு, இல்லைன்னா 3-carbon காம்பவுண்டா இருக்கு. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால
எல்லா பிளான்ட்ஸையும் 2 குரூப்பா பிரிக்கிறோம். வேர்ல்டுல உள்ள எல்லா பிளான்ட்ஸையும். அது என்னென்ன குரூப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ல C3 ஆசிட், அதாவது பாஸ்போகிளிசரிக் ஆசிடா இருந்தா அதுக்கு பேரு C3 பாத்வே. C3 pathway அப்படின்னு பேர் வச்சாங்க. And those with the first product was C4 acid, oxaloacetic acid இருந்தா அது C4 pathway ன்னு வச்சாங்க. அப்போ நம்ம போட்டோசிந்தசிஸ் டார்க் ரியாக்ஷன்ல 2 படிக்கணும். எந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்டா இருக்கு அதுக்கு C3 pathway. கண்டுபிடிச்சது மெல்வின் கால்வின். எந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 4 கார்பன் காம்பவுண்டா இருக்கு ஆக்சலோஸ்டிக் ஆசிடா வருது அது C4 pathway. அது ஒரு தனி குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். அப்ப C4 pathway படிக்கணும். These 2 group of plants showed other associated characteristics that we will discuss later. So இந்த 2 இல்லாத மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர், அனாட்டமிக்கல் ஃபீச்சர் இதுலலாம் 2 டிஃபர் ஆகும். அது எல்லாமே இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம NADPH, ATP எங்க யூஸ் ஆகுது, என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், த பிரைமரி அக்செப்டார் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாரு? கார்பாக்சிலேஷன் அப்படிம்போம். அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, சம் காம்பவுண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ண போறாரு, அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். Let us now ask ourselves a question that was asked by the scientists who were struggling to understand the dark reaction. So dark reaction தெரியும், C3 pathway, C4 pathway தான் dark reaction, without light, டைரக்டா லைட்டை யூட்டிலைஸ் பண்ணாம நடக்கிறது. How many carbon atoms would a molecule have which after accepting carbon dioxide would have 3 carbons, அதாவது PGA. இங்க என்ன கேக்குறாங்க, கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் PGA 3 கார்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. The studies very unexpectedly showed that acceptor molecule was a 5 carbon ketose sugar ribulose bisphosphate, that is RUBP. ribulose அப்படிங்கிறது RU, ribulose, bisna 2 பாஸ்பேட். ரிபுலோஸ்ல 2 பாஸ்பேட் இருக்கு, அவ்வளவுதான். ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்னா பயந்துடக்கூடாது நம்ம. இப்போ நல்லா கவனிங்க, ப்ரொடியூஸ் ஆகிறது 3 கார்பன் காம்பவுண்ட் PGA, பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இவன் கேள்வி என்ன கேட்கறான், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது 3 கார்பன் காம்பவுண்ட்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மாலிகுல்ல எத்தனை கார்பன் இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடுல 1 கார்பன் இருக்கு, அப்ப அதை அக்செப்ட் பண்றவனுக்கு 2 கார்பன் இருக்கும்னு நம்ம நினைப்போமா? அதுதான் இந்த கேள்வி. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள எத்தனை கார்பன் இருந்தாங்க? 5 கார்பன் இருந்தாங்க. கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்கிறவன் 5 கார்பன் கீட்டோ சுகரா இருந்தாங்க. யாரு? RUBP, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். பாஸ்பேட் 2ங்க, பாஸ்பேட் 2. ஆனா ரிபுலோஸ்ல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன். இப்போ டவுட் என்ன, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் இஸ் a 5 கார்பன் காம்பவுண்ட். அவரு தான் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்றாரு. அப்போ 5 கார்பன், கார்பன் டை ஆக்சைடுல 1 கார்பன், 6th கார்பன், 5 + 1 6 கார்பன் காம்பவுண்ட் தானே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகணும். அது எப்படி 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனாங்க? கன்ஃபியூஷன் வருது. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்னா இருந்துச்சு. Did any of you think of this possibility? இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்றவன் 5 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் RUBP. ஆனா ப்ராடக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா வருது 3 கார்பன் காம்பவுண்ட். நம்ம மீதி 3 கார்பன் எங்க போச்சு? இதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஓகே, do not worry. The scientists also took a long time and conducted many experiments to reach this conclusion. So சயின்டிஸ்டுக்கே ரொம்ப பல வருஷங்கள் ஆனிச்சு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. They also believed that since the first product was C3 acid, the primary acceptor would be a 2 carbon compound நினைச்சாங்க. அப்படி இருக்கலாம், would be இருந்திருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லை. இதை பாத்துறாதீங்க, லைன் டு லைன் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அக்செப்டார் 2 கார்பன் காம்பவுண்ட் மனசுல கொண்டு போயிடாதீங்க. அப்படி இருக்கலாம்னு நினைச்சாங்க, ஆனா அப்படி இல்லை. They spent many years trying to identify a 2 carbon compound before they discovered the 5 carbon RUBP. So RUBP கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 கார்பன் காம்பவுண்ட் எங்கன்னு தேடுறாங்க. இல்லாத ஒண்ணு தேடினா எப்படி கிடைக்கும்? போட்டோசிந்தசிஸ் 2 கார்பன் காம்பவுண்ட் ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்லல.
பட் டார்க் ரியாக்ஷன்ல 2 கார்பன் காம்பவுண்டே வராது. என்டையர் பாத்வேக்கும் C3 பாத்வேக்கும் என்டையர் C4 பாத்வேலையும் உங்களுக்கு 2 கார்பன் காம்பவுண்ட்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப இல்லாத ஒன்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 5 கார்பன் காம்பவுண்ட் RUBP ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. பிஸ்பாஸ்பேட் 2 பாஸ்பேட் RU ரிபுலோஸ் அப்படிங்கிறது 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ 5 கார்பன் வித் 2 பாஸ்பேட் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஃபைனலா RUBP தான் பிரைமரி அக்செப்டார் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. 2 கார்பன் கிடையாது, 5 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் RUBP. ஓகே சார், 5 கார்பன் பிளஸ் 1 கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து ஒரு கார்பன் 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாம ஏன் 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனிச்சு? 2 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனிச்சு. 2 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ், 2 PGA ஃபார்ம் ஆனிச்சு. RUBPயோட கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது ஒரு PGA ஃபார்ம் ஆகல, 2 PGA ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ 3 கார்பன் பிளஸ் 3 கார்பன் 6 கார்பன், அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, Calvin and இப்போ Calvin cycle படிக்கிறோம். Calvin and his co-workers then worked out the whole pathway and showed that the pathway operated in a cyclic manner. Cyclic mannerனா எந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் உள்ள என்டர் ஆகுதோ அது திருப்பியும் ஃபார்ம் ஆயிடும், அதான் சைக்ளிக். இப்போ RUBP உள்ள எத்தனை என்டர் ஆகுதோ அத்தனை RUBP திருப்பியும் ரீஜெனரேட் ஆயிடும், திருப்பி RUBP வந்துடும், அதுதான் சைக்ளிக். யார் உள்ள போறானோ பாத்வேக்குள்ள என்டர் ஆகிறானோ அவன் திருப்பி ரீஜெனரேட் ஆயிட்டான்னா அதுக்கு பேரு சைக்ளிக் பாத்வே. அதை கண்டுபிடிச்சது மெல்வின் கேல்வின் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரு கேல்வின் சைக்கிள் அப்படின்னு வச்சாங்க. ஓகே, so Calvin and his co-workers then worked out the whole pathway and showed that the pathway operated in the cyclic manner. The RUBP was regenerated. இங்க cyclic mannerனா யார் சைக்ளிக்ல திருப்பி திருப்பி வரா? RUBP regenerate ஆயிடுறாங்க. ஓகேங்களா? Let us now see how the Calvin pathway operates and where the sugar is synthesized. So sugar அந்த குளுக்கோஸ் எங்க தான்ப்பா சிந்தசிஸ் ஆகுது பார்த்துருவோம். Let us at the outset understand very clearly that the Calvin pathway occurs in all photosynthetic plants. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், Calvin cycle அப்படிங்கிறது C3 pathway. C3 pathway C3 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் நடக்குமா அல்லது C4 பிளான்ட்ஸ்லயும் நடக்குமா? இந்த இடத்துல ஆன்சர் இங்க வந்துருச்சு, திக் லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. C3 pathway occurs in both C3 plants and C4 plants. ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் C4 pathway படிச்சு முடிச்சதும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடும். C3 pathway occurs in C3 plants as well as C4 plants. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். C3 பிளான்ட்ஸ்ல C3 pathway மட்டும் நடக்கும். C4 பிளான்ட்ஸ்ல C4 pathwayக்குள்ள வித்தின் த C4 pathway C3 pathway இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. C3 பிளான்ட்ஸ் இது மட்டும் தான். C3 பிளான்ட்ஸ்ல C3 pathway மட்டும் நடக்குது. C4 பிளான்ட்ஸ்ல Calvin cycle, அதாவது C3 pathway நடக்குது. என்டையர் C4 pathwayல C3 pathway உள்ளடங்கி இருக்கு. எதுல? இது வந்து C4 பிளான்ட்ஸ்ல நடக்கிறது. C4 பிளான்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இது என்டையரா சொன்னா C4 pathway. C4 pathway itself has C3 pathway. Calvin cycle தான் C3 pathway. ஓகே, C3 பிளான்ட்ஸ் இது C3 பிளான்ட்ஸ்ல நடக்கிறது. இது C3 பிளான்ட்ஸ்ல நடக்குது. இது C3 pathway மட்டும் தான் நடக்கும். C3 pathway மட்டும் தான் நடக்கும். So C3 pathwayங்கிறது occurs in all green plants. அது algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm, whatever it may be. green plants அப்படின்னு இருந்தாலே C3 pathway கம்பல்சரி நடக்கும். இது அசெஷன் ரீசன்ல கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம், எப்படி வேணா டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். C3 pathway occurs in all photosynthetic plants. That means all green plants. மறந்துடாதீங்க, இது கொஸ்டின்ல கேட்டா கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க. C3 pathway occurs in all photosynthetic plants. It does not matter whether they have C3 or C4 pathways. ஏன்னா C4 pathway குள்ள C3 pathwayவும் நடக்கும். ஆனா C3 pathwayல C4 நடக்காது. கண்ணு C4 4 குள்ள 3 இருக்கா? ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் ட்ரிக்.
C4 4ல தானே 3 இருக்கு. 4ல 1 போச்சுன்னா 3. ஸோ 4க்குள்ள தான் 3 இருக்கு. ஸோ C4 பாத்வேல C3 பாத்வேயும் இருக்கு. பட் C3 பாத்வே அதுக்கப்புறம் தான் 4 இல்ல, அது இன்க்ளூட் பண்ணல. C3 பிளான்ஸ்ல C3 பாத்வே மட்டும்தான் நடக்கும். C4 பிளான்ஸ்ல C4 பாத்வே ஆஸ் வெல் அஸ் C3 பாத்வே நடக்கும். அப்ப எல்லா பிளான்ஸ்லயுமே C3 பாத்வே நடக்கும். மறந்துடக்கூடாது, அதுக்கு தான் திருப்பி சொல்றேன். ஓகே. For ease of understanding, the Calvin cycle can be described under 3 stages. First stage carboxylation, second stage reduction, third stage regeneration. Carboxylation, reduction, regeneration. இந்த இடத்துல இப்பவே ஞாபகம் வச்சுக்கலாம். கார்பாக்சிலேஷன் ஆக போறது ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் தான் கார்பாக்சிலேஷன் ஆவாரு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறவன் RuBPன்னு ஃபர்ஸ்டே படிச்சோமா. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறவன் ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், அவர் RuBPன்னு ஒரு சப் டாபிக் முடிச்சுட்டு வந்தோம். சரி, ரிடக்ஷன் ஆக போறது யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் ஆக போறாரு. உள்ள போன கார்பன் வந்து ரிடக்ஷன் ஆக போறாரு. ரீஜெனரேஷன்னா RuBP ரீஜெனரேட் ஆக போறாரு. யூஸ் ஆன RuBP ரீஜெனரேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இது வந்து சைக்கிள், கால்வின் சைக்கிள். அவ்வளவுதான். ஓகே, இப்போ கார்பாக்சிலேஷன் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் RuBP தான் கார்பாக்சிலேட் ஆக போறாரு. அடிஷன் ஆஃப் கார்பன் தான் கார்பாக்சிலேஷன். Carboxylation is the fixation of carbon dioxide into stable organic intermediate. So intermediate na first stable product and the இடையில ஃபார்ம் ஆகிற glucose carbon dioxide. See, carbon dioxide C6H12O6. இதுக்கு இடையில ஃபார்ம் ஆகுறவங்க பூரா intermediates. இந்த இடத்துல இன்டர்மீடியட்னா என்ன அர்த்தம்? இடையில ஃபார்ம் ஆகுறாங்க. இன்டர்னா பிட்வீன். இன்டர் அப்படின்னு வந்தாலே பிட்வீன். கார்பன் டை ஆக்சைடுக்கும் குளுக்கோஸ்க்கு இடையில ஃபார்ம் ஆகுறவங்க பூரா இன்டர்மீடியேட்ஸ். இன்டர்மீடியேட்ங்கிற டேர்ம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். யாருக்கு அது இன்டர்மீடியேட் அப்படின்னு? கார்பன் டை ஆக்சைடு இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது இல்ல, ரெடியூஸ் ஆகி அதுக்கு இடையில ஃபார்ம் ஆகிறவன் இன்டர்மீடியேட். அப்ப பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இஸ் இன்டர்மீடியேட் 3 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. கார்பன் டை ஆக்சைடு காத்துல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கு. அதை புடிச்சு வைக்கணும், அதுதான் பிக்சேஷன். அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதை புடிச்சு வைக்கணும். கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு இப்ப குளுக்கோஸா மாறப்போகுது. நம்ம வேண்டாம், நமக்கு கெடுதல் அப்படின்னு சொல்ற கார்பன் டை ஆக்சைடு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ற கார்பன் டை ஆக்சைடு தான் தேவையான அளவுக்கு கரெக்டான அளவுக்கு இருக்கும்போது அதுதான் நமக்கு ஃபுட்டாவே கன்வெர்ட் ஆகுது. C6H12O6 தான் மாறுறதே CO2 தான், மறந்துடாதீங்க. ஓகே, carboxylation is the most crucial step of the Calvin cycle where carbon dioxide utilized for the carboxylation of RuBP. So இங்க யார் கார்பாக்சிலேட் ஆக போறா? RuBP தான் கார்பாக்சிலேட் ஆக போறாங்க. கார்பாக்சிலேஷன், addition of carbon dioxide, addition of carbon. Actually carbon dioxide சொல்லக்கூடாது, addition of carbon. எங்க போய் கார்பன் ஆட் ஆக போறாங்க? RuBP ல போய் கார்பன் ஆட் ஆக போறான். அந்த கார்பன் டொனேட்டர் யாரு? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பாக்சிலேஷன் ஆஃப் RuBP இஸ் வெரி 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 க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது நடந்தாதான் கால்வின் சைக்கிளே ஸ்டார்ட் ஆகுது. கிக் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஆட்டோ ஸ்டார்ட் பண்றீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப க்ரூஷியல். அப்பதான் வண்டி மூவ் பண்ணும். அந்த மாதிரி கால்வின் சைக்கிளை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் பாயிண்டே கார்பாக்சிலேஷன் ஆஃப் RuBP தான். This reaction is catalyzed by enzyme RuBP carboxylase. ரொம்ப சிம்பிள் இந்த என்சைம் நேம். RuBP கார்பாக்சிலேஷன் ஆகிறதுக்கு RuBP கார்பாக்சிலேஸ் என்சைம் சஃபிக்ஸ்ல ASE முடிஞ்சா அதுக்கு பேரு என்சைம். எல்லா என்சைமுக்குமே ASE அப்படின்னு சஃபிக்ஸ்ல முடியும். கார்பாக்சிலேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணுது யார? RuBP கார்பாக்சிலேஷன் பண்ண, which results in the formation of 2 molecules of 3-PGA. இந்த இடத்துல நல்லா பாத்துங்க, 5 கார்பன்ஸ் இருக்கு RuBP ல, பிளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆக போறாரு. 5 பிளஸ் 1 கார்பன் எவ்வளோ? 6 கார்பன். அதுதான் PGA பிளஸ் PGA. 3 கார்பன் பிளஸ் 3 கார்பன். 2 molecules of PGA ஃபார்ம் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகே, since this enzyme also has an oxygenation activity, it would be more correct to call it RuBP carboxylase oxygenase, Rubisco enzyme. Rubisco is an enzyme. Rubisco. C stands for carboxylase, O stands for oxygenase. But C3 pathway
கேல்வின் சைக்கிள்ல இது கார்பாக்சிலேஸா மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். இன்னொரு இடத்துல இது ஆக்சிஜனேஸா ஆக்ட் பண்ண போகுது. அது நம்ம தனியா படிச்சுக்கலாம். இப்பவே படிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுல கார்பாக்சிலேஸா மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ RUBP கார்பாக்சிலேஸ்ங்கிறத ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா ருபிஸ்கோன்னு சொல்லணும். ஏன்? ருபிஸ்கோ இஸ் an enzyme. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ருபிஸ்கோ இஸ் an enzyme. C stands for carboxylase, ASE ன்னு முடிஞ்சா enzyme சொன்னோம். O stands for oxygenase, addition of oxygen. இடத்துக்கு தகுந்த மாதிரி இவன் ஆக்ட் பண்ணுவான். C3 பாத்வேல அடிஷன் ஆஃப் கார்பனுக்கு ஹெல்ப் பண்றான், கார்பாக்சிலேஸா இருப்பான். C2 பாத்வேன்னு ஒன்று படிப்போம், அங்க ஆக்சிஜனேஸா இருப்பான், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவன் என்ன ஃபங்க்ஷன் பண்றான் அதை பொறுத்து நேம் RUBP கார்பாக்சிலேஸா RUBP ஆக்சிஜனேஸான்னு வைப்பாங்க. பட் ரெண்டு வேலையும் ஒரே ஆள் பண்றதுனால அதை மோர் கரெக்ட் வேல கூப்பிடுறது ருபிஸ்கோ அப்படின்னு கூப்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அதான். சரி, நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப பார்த்திருக்கோம். RUBPனா என்ன அர்த்தம்? பிஸ்பாஸ்பேட். சார் RUBPன்னு இல்லாம ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்னு இல்லாம இங்க 1,5ன்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களே சார், அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு, ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. அதுதான் 1,5 பிஸ்பாஸ்பேட். பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட்டை சொல்றாங்க. பிஸ்பாஸ்பேட்னா 2 பாஸ்பேட் தம்பிங்களா கண்ணுங்களா. அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட்டும் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், 2 பாஸ்பேட் என்னென்ன கார்பன்ல இருக்காங்க அப்படிங்கறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரிபுலோஸ் இஸ் a 5 கார்பன் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், அதான் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். இதை நான் RUBPன்னு எழுதலாம். அது ஏன் விருப்பம், RUBPன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகே, RUBP தான் அவன் டீடைலா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னு பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட், நம்பர் ஆஃப் பாஸ்பேட்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கான். 1,5ங்கிறது நம்பர் ஆஃப் பாஸ்பேட் இல்ல, எத்தனாவது கார்பன்ல பாஸ்பேட் 2 பாஸ்பேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வராரு. கார்பன் டை ஆக்சைடு ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட RUBPயோட சேர்றாரு. சேர்ந்து இங்க 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 3 பாஸ்போகிளிசரேட் ஃபார்ம் ஆகுது. 8 முடிச்சா ஆசிட்னு அர்த்தம். பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் தான். கிளிசரிக் ஆசிட கிளிசரேட் அப்படின்னு எழுதலாம். பாஸ்பாரிக் ஆசிட பாஸ்பேட்னு எழுதலாம். சிட்ரிக் ஆசிட சிட்ரேட் அப்படின்னு எழுதலாம். சார் இங்க ஏன் சார் 2 மாலிகூல்ஸ்னு அவங்களே கொடுக்கல? சைக்கிள் வரையும் போது கெமிஸ்ட்ரியில ஒரு ரூல் இருக்கு, யூ ஷுட் நாட் பேலன்ஸ். இந்த சைக்கிள் வரையும் போது நீங்க பேலன்ஸ் பண்ணக்கூடாது, அதனால அவன் போடல. ஆமா, ஈக்குவேஷன் எழுதும் போது பேலன்ஸ் பண்ணணும், இட் மஸ்ட் பி பேலன்ஸ்ட். ஆனா சைக்கிளாவோ இல்ல பாத்வேவாவோ எழுதும் பொழுது நீங்க பேலன்ஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிறது கெமிஸ்ட்ரி ரூல்ஸ். ஏன் சார் அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கஷ்டமா இருக்குமே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி ரூல்ஸ் படி புக்ல ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சரி, பட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் 5 கார்பன் காம்பவுண்ட், ஒரு கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்தா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் வருது. இந்த 3ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருக்கு. இட் இஸ் ஏ 3 கார்பன் காம்பவுண்ட் PGA அப்படிங்கிறது. அதுல தேர்ட் கார்பன்ல இந்த பாஸ்பேட் இருக்கு, 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட். நாட் த நம்பர் ஆஃப் PGA, பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட் இந்த 3 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ரிடக்ஷனுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன். ரிடக்ஷனுக்கு யாரெல்லாம் தேவை? ATPயும் NADPHும் தேவை. இப்போ எக்ஸாக்டா சொல்லுங்க, where ATP and NADPH are utilized. C3 pathwayல ரிடக்ஷன் ஸ்டெப்ல, ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் அந்த ஸ்டெப்ல நமக்கு ATP NADPH யூஸ் ஆகுது. சிம்பிள், மறக்க மாட்டோம் இல்லையா? அதான் இதுலயே கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்ததை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்காததெல்லாம் விட்டுருங்க, இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்னி, சுவாலஜி, 11th 12th ஸ்டேட் போர்டு, நீட்டு. ஏன் இல்லாததெல்லாம் போய் படிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லாதது கேட்க மாட்டான், இருக்கிறது தான் கேட்பான். இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் வரும்,
இருக்கிற டயக்ராமை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லாத டயக்ராம்லாம் பார்க்காதீங்க. இல்லாத டயக்ராம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த டயக்ராம் இல்லாத டயக்ராம் கேட்பான்னு யாருக்கு தெரியும்? இப்போ உங்க கோச்சிங் சென்டர்ல இல்லாத டயக்ராம்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த இல்லாத டயக்ராம் அவங்க கேட்கிற அந்த டயக்ராம் தான் ஒருவேளை நீட்ல புக்ல இல்லாத டயக்ராம் வருதுன்னா இவங்க கேட்கிற டயக்ராம் தான் அதுல வரும்னு என்ன உத்தரவாதம்? இவங்க தான் உங்க கோச்சிங் சென்டர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் நீட்டுக்கு கொஸ்டின் எடுக்க போறாங்களா? இல்ல. அதனால இருக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ ரிடக்ஷன்ல வந்து இந்த பாஸ்போகுளிசரிக் ஆசிட் ரெடியூஸ் ஆக போகுது. அப்ப ஏடிபி NADPH யூஸ் ஆகுது. ஸோ ஏடிபி ஏடிபியா மாதிரி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். NADPHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் போய் இதுதான் ரெடியூசிங் பவர். ஹைட்ரஜன் தானே ரெடியூசிங் பவர். இதுதான் அதோட போய் சேர்ந்து ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ NADPயா மாறிடும். ஓகே, இந்த பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சு? இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஏடிபில உடஞ்சதுல இருந்து வந்துச்சு. சரி, இப்ப ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு ட்ரைபாஸ்பேட் 3 கார்பன்ல இருந்து 3 கார்பன் தானே வரும். ஓகேங்களா? ட்ரையோஸ் பாஸ்பேட், ட்ரையோஸ்னா 3 கார்பன் சுகர், ட்ரையோஸ் பாஸ்பேட் வருது. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்டோட இன்னொரு ட்ரையோஸ் பாஸ்பேட் சேரும் போது உங்களுக்கு சுக்ரோஸ் மாதிரி ஸ்டார்ச் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஸ்டோர் ஆயிடும். இதுல சம் ஆஃப் த ட்ரையோஸ் பாஸ்பேட் சுக்ரோஸ் ஸ்டார்ச்சா மாறும். சம் ஆஃப் த ட்ரையோஸ் பாஸ்பேட்ஸ் ஜாயிண்ட் ஆகி ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் RUBP-யை ரீஜெனரேட் பண்ணும். ரீஜெனரேஷனுக்கு எகெயின் ஏடிபி வேணும். வேணும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தா 2 molecules ஆஃப் பாஸ்போகுளிசரிக் ஆசிட் வரும். 2 molecules ஆஃப் பாஸ்போகுளிசரிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ண 2 ATP 2 NADH2 வேணும், NADPH வேணும். நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோமே, 2 moleculesக்கு 2 ஒரு பாஸ்போகுளிசரிக் ஆசிடுக்கு ஒரு ATP ஒரு NADPH பா சைக்கிள்ல அவங்க பேலன்ஸ் பண்ணல. அப்ப 2 molecules ஆஃப் பாஸ்போகுளிசரிக் ஆசிட்க்கு 2 ATP 2 NADPH. அப்படியே இங்க வாங்க, இப்போ அகைன் இங்க வந்து சம் ஆஃப் த 3 பாஸ்பேட் வந்து இங்க ஸ்டோர் ஆகி சுக்ரோஸ் ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆயிரும். சம் ஆஃப் த 3 பாஸ்பேட் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டா மாறும். ஸோ இங்க எல்லாம் வந்து வரும்போது ஒரு ஏடிபி தான். அப்போ என்டையர் சைக்கிள்ல ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இங்க 2 ஏடிபி இங்க ஒரு ஏடிபி 3 ஏடிபி தேவைப்பட்டுச்சு. என்டையர் சைக்கிள்ல இந்த ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடியூஷன் அந்த ரிடக்ஷன் அப்போ 3 ஏடிபி எத்தனை NADPH தேவைப்பட்டுச்சு? 2 NADPH தேவைப்பட்டுச்சு. இங்க டைரக்டா பாத்தீங்கன்னா 2 ஏடிபி ஒரு NADPH தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா பேலன்ஸ் பண்ணி பாருங்க, 3 ஏடிபி 2 NADPH தெரியும். பி வெரி கேர்ஃபுல். அப்போ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண 3 ஏடிபி இங்க 2 வரும் அண்ட் 2 NADPH தேவைப்படுது. எப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ்? C6H12O6. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன். கார்பன் டை ஆக்சைடுல எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன். ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ண 3 ஏடிபி 2 NADPH. அப்ப 6 கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்திருந்தாதான் இங்க உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் கிடைச்சிருக்கும். கண்ணு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்திருந்தா குளுக்கோஸ் கிடைச்சிருக்காது, ஏன்னா பேலன்ஸ் பண்ணல. 6 கார்பன் டை ஆக்சைடு வந்திருந்தாதான் ஒரு குளுக்கோஸே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு குளுக்கோஸ் கிடைக்கணும்னா எத்தனை ஏடிபி எத்தனை NADPH வேணும்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 கார்பன் காம்பவுண்டுக்கு எத்தனை ஏடிபி எத்தனை NADPHன்னு இந்த 6ஆல இந்த பேசிக் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு கார்பனுக்கு 3 ATP 2 NADPH. அப்ப 6 கார்பனுக்கு புரியும்னு நினைக்கிறேன், 18 ATP அண்ட் ஒரு கார்பனுக்கு 2 NADPH. அப்போ 6 12 NADPH. குளுக்கோஸை சிந்தசிஸ் பண்ண 18 ATP 12 NADPH தேவை. இது எப்படின்னு உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கவனிக்காம இருந்தா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிரும். ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றதுக்கு இங்க 2 ATP 2 NADPH இங்க ஒரு ATP, அப்ப 3 ATP 2 NADPH தேவைப்பட்டாங்க. அதே C6H12O6 குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்காங்க. அப்ப 6 கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்திருக்கும். அப்போ இந்த பேசிக் நம்பரை 6ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கு எத்தனை ATP எத்தனை NADPH நமக்கு கேல்வின் சைக்கிள்ல தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான்.
சரி, இப்போ நம்ம படிக்கிறது ரிடக்ஷன். These are a series of reaction that leads to the formation of glucose. So reduction தான் glucose form ஆகுது. The step involves utilization of 2 molecules of ATP. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் 2 molecule of ATP. தியரியில 2 molecule கொடுத்துட்டான், ஆனா டயக்ராம்ல ஒரு ATP தான் கொடுத்துருக்கான். ஏன் டயக்ராம்ல ஒரு ATP கொடுத்துருக்கான்? பேலன்ஸ் பண்ணக்கூடாது. இங்க 2 molecule of phosphoglyceric acid வந்திருக்கும். 5 carbon plus 1 carbon 6 carbon 2 molecules of 3 carbon compound வந்திருக்கும். இங்க 1 தான் போட்டிருக்கான், அதனால ஒரு ATP தான் இங்க போட்டிருப்பாங்க. இங்க 2 போட்டிருந்தா இங்க 2 போட்டிருப்பாங்க. பட் பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அதே போலதான் இங்கேயும் 2. அப்போ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் 2 molecules of ATP for phosphorylation and 2 molecules of NADPH for reduction of carbon dioxide. ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண 2 NADPH தேவைப்படும். ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண. ஸோ மாலிகூல்ஸ் பர் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் ஃபிக்ஸ்ட். ஸோ பாஸ்பாரிலேஷனுக்கு 2 ATP, ரிடக்ஷனுக்கு 2 NADPH. ஏன்னா ரிடக்ஷனுக்கு உங்களுக்கு ஹைட்ரஜனை டொனேட் பண்ணணும், அது NADPH இருக்கும். The fixation of 6 molecules of carbon dioxide and 6 turns of cycles are required for the formation of 1 molecule of glucose from pathway. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு டர்னுக்கு 2 ATP 2 NADPH. ஆனா இங்க இன்னொன்னு சொல்லல, அவங்க ரீஜெனரேஷன்ல ஒரு ATP யூஸ் ஆயிருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணணும். அவங்க ரிடக்ஷனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ரிடக்ஷன் கொஸ்டின்ல இருந்தா ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண 2 ATP 2 NADPH. என்டையர் கேல்வின் சைக்கிளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 ATP 2 NADPH. மறந்துடாதீங்க. ரிடக்ஷனுக்கு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு அன்டில் அப் டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அப் டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இது வரைக்கும் அப் டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை ATP எத்தனை NADPH ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு தேவைப்படுதுன்னா ரிடக்ஷன் வரைக்கும் 2 ATP 2 NADPH. என்டையர் கேல்வின் சைக்கிளுக்கு இங்க ஒரு ATP இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கணும். 3 ATP 2 NADPH. மறந்துடாதீங்க. கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. So regeneration of carbon dioxide acceptor molecule RUBP is crucial if the cycle is to continue uninterrupted. சைக்கிள் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா RUBP ரீஜெனரேட் ஆனாதானே திருப்பி அடுத்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. கண்டினியூஸா இது நடந்துகிட்டே இருக்கணும்னா இந்த RUBP ரீஜெனரேட் ஆகும், திருப்பி கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும், ரீஜெனரேட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும். கண்டினியூவா நடக்கணும்னா RUBP ரீஜெனரேட் ஆகணும். The generation step requires 1 ATP for phosphorylation to form RUBP. So RUBP ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ATP, அதாவது ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP க்கு ஒரு ATP வேணும். அதுதான் சொன்னோம். 2 molecules of ATP 1 ATP சேர்த்தா 3 ATP என்டையர் கேல்வின் சைக்கிளுக்கு and 2 molecules of NADPH என்டையர் கேல்வின் சைக்கிளுக்கு தேவைப்படுது. அன்டில் ரிடக்ஷன்னா 2 ATP 2 NADPH. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணணுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த கன்க்ளூஷன். Hence every carbon dioxide molecule entering the Calvin cycle 3 molecules of ATP, இந்த ரீஜெனரேஷன்ல ஒரு ATP தேவைப்பட்டுச்சு, and 2 molecules of NADPH are required. It is probably to meet this difference in number of ATP and NADPH used in the dark reaction that the cyclic phosphorylation takes place. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாஸ்பாரிலேஷன்ல 2 பாஸ்பாரிலேஷன் படிச்சோம். என்ன பாஸ்பாரிலேஷன்? நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன், சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன். இந்த இடத்துல நல்லா பாருங்க, எங்க வந்து எதை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. சி, நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன்ல உங்களுக்கு ATP ஃபார்ம் ஆனிச்சு, NADPH ஃபார்ம் ஆனிச்சு. அன்டில் ரிடக்ஷன் உங்களுக்கு ATPயும் வேணும், NADPHம் வேணும். அதுவும் 2 ATP வேணும், 2 NADPH வேணும். சரி, ரிடக்ஷன் வரைக்கும். ஆனா ரீஜெனரேஷன் ஆஃப் RUBPக்கு NADPH வேண்டாம். யார் மட்டும் வேணும்? ATP வேணும். அப்போ கம்பேரிட்டிவ்லி ATP NADPH எடுத்து வச்சு பார்த்தா எது உங்களுக்கு ஜாஸ்தியா தேவைப்படுது? ATP தான் ஜாஸ்தியா தேவைப்படுது. ஏன்னா ரீஜெனரேஷன் ஆஃப் RUBPக்கு ஒரு ATP தேவைன்னு படிச்சோமா? புரியுதுங்க? டில் ரிடக்ஷன் 2 ATP 2 NADPH வேணும் ஈக்குவல். ரீஜெனரேஷன் ஆஃப் RUBPக்கு ஒரு ATP வேணும். அப்போ நம்பர் ஆஃப் ATP அதிகமா தேவைப்படுது when compared to NADPH. 2 NADPH தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு 3 ATP தேவைப்படுது என்டையர் கேல்வின் சைக்கிளுக்கு ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ண. அப்ப எக்ஸ்ட்ரா ATPக்கு என்ன பண்ணுது?
எக்ஸ்ட்ரா ஏடிபிக்கு என்ன பண்றாங்க? சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல ஏடிபி மட்டும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, NADPH ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் தான் டு மீட் த எக்ஸ்ட்ரா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஏடிபி. எக்ஸ்ட்ராவா தேவைப்படுற 3 ஏடிபி 2 NADPH. அந்த 3வது ஏடிபி நம்ம எக்ஸ்ட்ரா ஏடிபி எங்க இருந்து வருது? சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல இருந்து வருது. சைக்ளிக்ல உங்களுக்கு NADPH ப்ரொடியூஸ் ஆகாது, வெறும் ஏடிபி மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் அங்க வந்து சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? ஓகே, சரி. பாருங்க, சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஏடிபி எக்ஸ்ட்ரா ஏடிபி தேவைக்கு தேவைப்படுது. ஸோ ஏன்னா டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஏடிபி அண்ட் ஏன்னா 3 ஏடிபி வேணும், 2 NADPH வேணும். இந்த நம்பர் டிஃபரன்ஸா இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஏடிபி சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. டு மேக் 1 molecule of glucose 6 turns of cycles are required. Work out how many ATP and NADPH molecules will require to make 1 molecule of glucose through Calvin pathway. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்பதான். இதுல நல்லா கவனிங்க, அவனே ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்கறானா அது நீட் எக்ஸாம்லயோ இல்ல போர்டு எக்ஸாம்லயோ வரும்னு அர்த்தம். அவன் ஏதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, நீட் எக்ஸாம்ல இல்ல ஃபைனல் இயர் எக்ஸாம்ல உங்களுக்கு அது வரும்னு அர்த்தம். 11th பப்ளிக் எக்ஸாம் சிபிஎஸ்சிக்கு கிடையாதுன்னா கூட உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இதை கண்டிப்பா கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அவங்களா எங்க கொஸ்டினை வச்சிருக்காங்க அங்கெல்லாம் பார்த்துக்கணும். It might help you to understand all of this if we look at what goes in and what comes out. உள்ள என்ன போனுச்சு வெளியே என்ன வந்துச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு என்டையர் சைக்கிள்ல எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? 3 ATP 2 NADPH. இது நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, இப்ப திருப்பி சொல்லிடலாம். 6 கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணிட்டா 18 ATP 12 NADPH வந்துடும். அதே என்ன வெளியே யூட்டிலைஸ் ஆனது இது வெளியே வருது, இதெல்லாம் யூஸ் ஆயிடுச்சுன்னா 18 ADP வெளியே வரும். இதெல்லாம் யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா 12 NADP வெளியே வரும். இந்த ஹைட்ரஜனும் இதுல இருக்க ஒரு பாஸ்பேட்டும் வெளியே போறதுனால தாங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க கார்பன் பிக்சேஷனுக்கு. தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து C3 பாத்வே முடிச்சிருக்கோம். C4 பாத்வே இன்னைக்கே பார்த்தோம்னா மண்டை வெடிச்சிரும். அதனால இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ஒரு தடவை நடத்தினதை இன்னைக்கே படிச்சிருங்க, எப்படியாவது டைம் ஒதுக்கி படிச்சிருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இன்னைக்கு நடத்துனது எல்லாத்தையும் இன்னைக்கே படிச்சிருங்க. இது வரைக்கும் நடத்துனதுல டவுட் இருக்கவங்க மட்டும் டவுட் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க உங்க ஒர்க்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி டவுட் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க வந்து குவிட் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு கிளாஸ் கிளம்பலாம். ஒரு 1 minute வெயிட் பண்றேன், ஒரு 30 seconds வெயிட் பண்றேன். வர்ஷினி, என்ன டவுட் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு என்ன டவுட்? கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க சார். நம்ம அந்த சைக்கிள் பார்க்கும்போது ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்ல சார். ஆமா. அந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்டோட இன்னொரு ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ச் இல்லைன்னா சுக்ரோஸா சேவ் ஆகும்னு சொன்னீங்களே சார். ஆமா, கிளிசரால்டேட் டிபாஸ்பேட் தான் இங்க ட்ரையோஸ் பாஸ்பேட். அது பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா கிளிசரால்டிஹைடா மாறிடும். ஆல்டிஹைடா ஆசிட் ஆல்டிஹைடா மாறிடும். இதுல வந்து 3 கார்பன் இருக்குல்ல சார். ஸோ இதோ இது மாதிரியும் ஒன்னொன்னு சேர்ந்தா 6 கார்பன் வந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாதா சார்? அப்ப சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் வந்து 6 டைம்ஸ் நடந்தாதான் உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். 5 RUBP ரீஜெனரேட் ஆகும். இது ஒரு தடவை தான் காமிச்சிருக்காங்க, ஒரு தடவைக்கு ஒரு காம்பவுண்ட் காமிச்சிருக்காங்க. இது வந்து 6 டைம்ஸ் நடந்தாதான் ஒரு குளுக்கோஸே கிடைக்கும். அதாவது இங்க ஒரே ஒரு சைக்கிளுக்கு 2 ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சைக்கிளுக்கு 2 மாலிக்யூல் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வருது. அப்போ ஒரு சைக்கிளுக்கு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் பிளஸ் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் சேர்ந்தா ஒரு சுக்ரோஸ் ஆர் ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகேயா? புரியுதா? எஸ் சார். ஆனா சி 5 கார்பன் பிளஸ் 1 கார்பன், இங்க 2 molecules of 3 carbon, இங்கேயும் 2 molecules of 3 carbon. again glucose வந்து 6 carbon, C6H12.
O6 கரெக்டா? அப்போ இந்த சைக்கிள் ஒரு தடவை மட்டும் நடந்தா ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, RUBP டிஸப்பியர் ஆயிரும். எங்க இருந்து ரீஜெனரேட் ஆகுது? முடிஞ்சு போச்சு, எல்லா கார்பனும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப ரீஜெனரேட் ஆகிறது எங்க இருந்து வருது? இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடா சொல்ல போறேன், நல்லா கவனிச்சா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இது 6 டைம்ஸ் நடக்கும். 6 molecules of 5 carbon compound 6 times நடக்க போகுது. 6 molecules of 5 carbon compound மொத்தம் எத்தனை கார்பன் கார்பன் 6 5 30 கார்பன் வந்துருச்சு. சரியா? சார் ஓகே, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இங்க 6 கார்பன் டை ஆக்சைடு 6 வாட்டர் மாலிக்யூல் உள்ள என்டர் ஆகுது. இப்போ 36 கார்பன் நமக்கு இங்க வந்துருச்சு. இப்போ கணக்குப்படி 6 தடவை நடக்கும்போது இப்போ 36 கார்பன் இங்க வரும்போது எத்தனையா பிரியும் அப்படின்னா நமக்கு வந்து 6 சாரி 12 molecules of phosphoglyceric acid வரும். ஒரு நிமிஷம். 12 molecules of carbon dioxide சாரி phosphoglyceric acid வரும். 12 molecules இங்க வரும். 12 molecules வரும். சரியா? 12 moleculesனா 36 கார்பனா? ஒரு மாலிக்யூல்ங்கிறது 3 கார்பன். phosphoglyceric acid is a 3 carbon compound. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். 12 molecules of phosphoglyceric acid வந்துருச்சு. 12 into 3 carbon 36 carbon. நான் அந்த நம்பரை மெயின்டைன் பண்ணிட்டே வரேன் பாருங்க. கரெக்ட்டா? எஸ் சார். 12 நம்பர் ஆஃப் phosphoglyceric acid பாருங்க. 12 phosphoglyceric acid. அப்ப இங்க எத்தனை ATP தேவைப்படும்? 12 ATP தேவைப்படும். 12 NADPH தேவைப்படும். அதை ரெடியூஸ் பண்றதுக்கு. நான் முன்னாடி 2 போட்டதுக்கு காரணம் ஒரு RUBP ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்தா 2 phosphoglyceric acid வரும். 6 RUBP 6 கார்பன் டை ஆக்சைடு வந்தா 6 into 2 12 phosphoglyceric acid வரும். ஆமாவா இல்லையா? எஸ் சார். சரி, இப்போ இங்க உங்களுக்கு 12 glyceraldehyde 3-phosphate வந்திருக்கும். சரிங்களா? ஆமா சார். 6 டைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். சரி, இதுல இப்ப நான் சொல்றேன், 2 glyceraldehyde 3-phosphate G3P plus G3P சேர்ந்து 3-phosphate plus sorry 3 carbon compound 3 carbon compound எவ்வளவுப்பா? 6 carbon compound குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, மீதி எத்தனை இருக்கு? 10 இருக்கு சார். 10 molecules of 3 carbon compound இருக்கு. ஆமாவா இல்லையா? சார். அப்ப மொத்தம் எத்தனை கார்பன்? 30 கார்பன். எஸ் சார். இது எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 5 கார்பன் காம்பவுண்ட் சார். இது 5 கார்பன் காம்பவுண்ட். இதுல எத்தனை 5 கார்பனை பிரிக்கலாம்? 5 கார்பனை பிரிக்கலாம் சார். 6 into 5 கார்பன் இதுல இருந்து ரீஜெனரேட் ஆகும். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் மீதி 10 இருந்துச்சுல்லப்பா சார். அதுல 3 கார்பன் காம்பவுண்ட் 10 இருந்துச்சு. 10 3 கார்பன் காம்பவுண்ட் திருப்பி அப்படியே ஒரு மாதிரி ரீஅரேஞ்ச்லாம் ஆகி நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்து 5 6 கார்பன் காம்பவுண்ட்லாம் மாறும், ரீஜெனரேட் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க, 6 மாலிக்யூல் ஆஃப் RUBP உள்ள என்டர் ஆகுது, 6 மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உள்ள என்டர் ஆகுது. 6 மாலிக்யூல் அப்படியே வரும்போது 2 3 கார்பன் காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணிட்டு மீதி எத்தனை RUBP உள்ள போனச்சோ அத்தனை RUBP ரீஜெனரேட் பண்ணிடுது. ஓகே சார். இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல, கிளியர் ஆயிடுச்சு சார். இப்போ நல்லா கவனிங்க, இங்க எத்தனை கார்பன் ரீஜெனரேட் ஆச்சு? 6 கார்பன் சார். 6 compounds. 6 compounds of 5 carbon compound regenerate ஆச்சு. ஒரு காம்பவுண்ட் ரீஜெனரேட் ஆக ஒரு ATP. அப்ப 6 கார்பன் 6 compounds ரீஜெனரேட் ஆக எத்தனை ATP வேணும்? 6 ATP வேணும் சார். 6 ATP. அப்ப 12 plus 6 ATP எவ்வளவு? 18 ATP வேணும் சார். 12 NADPH. அதுதான் ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 18 ATP 12 NADPH தேவை. ஓகே சார். இப்போ நான் பேலன்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன், பட் we should not balance the
சைக்கிள். ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஓகே சார். ஆக்சுவலி யுவர் டவுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா? ஏன்னா நீங்க கேட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட். எஸ் சார், புரிஞ்சுது சார். ஓகே. ஆனா ஒரு தடவை நடக்கிறது இல்ல, சைமல்டேனியஸா 6 சைக்கிள்ஸ் நடக்கிறதுனால தான் நமக்கு போற ஆர்யூபிபி எல்லாம் ரீஜெனரேட் ஆயிடுது. இல்லைன்னா ரீஜெனரேஷன்ங்கிற ஒண்ணு இல்லாமயே போயிடும் ஒரு தடவையா நடந்துட்டு இருந்துச்சுன்னா. எஸ் சார். சரிப்பா. ஓகே. தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? சரி, நம்ம இப்ப கிளாஸை இப்ப வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. சி யூ. நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. ஷெட்யூல் போடாட்டியும் கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. கிளாஸ் இருக்கு நாளைக்கு. சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை.